எது எதுல பஜ்ஜி செய்யறதுன்னு ஒரு நியாயம் வேண்டாமாயா அப்படின்னு கேக்குற அளவுக்கு கத்திரிக்கால பஜ்ஜி செஞ்சிருந்தாங்க. சாப்பிட்டுருக்கீங்களா கத்திரிக்கால பஜ்ஜி? அட்லீஸ்ட் கேள்வியாச்சும் பட்டிருக்கீங்களா? நான் ஒரு ஸ்பாட் சொல்றேன். இந்த கடையில எதுல பஜ்ஜி செய்யறதுன்னு அவங்களுக்கே தெரியாம எல்லாத்துலயும் செய்வாங்க. ஒரு பஜ்ஜி திறந்து பாத்தீங்கன்னா வந்து முழுசா ஆனியன் இருக்கும், இன்னொன்னுக்குள்ள பன்னீர், இன்னொன்னுல கீரை, இன்னொன்னுல கத்திரிக்காய், வித்தியாசமா செய்வாங்க. டெல்லி சீரீஸோட 13th எபிசோட்க்கு சரோஜினி நகர் மார்க்கெட் பக்கத்துல இருக்க இந்த காந்தானி பக்கோடா ட்ரை பண்ணியிருந்தோம். புதுசா இருக்க எல்லா பஜ்ஜியும் வாங்கியாச்சு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த பெரிய சமோசா பார்க்கவே செம்மையா இருக்குல்ல, பயங்கர கிறிஸ்பியா, உள்ள ஸ்டஃபிங்கும் சூப்பரா வச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட் இந்த பன்னீர் பஜ்ஜி. உள்ள ஒரு பெரிய பன்னீர் பீஸ் வச்சு கொடுத்துருந்தாங்க. அந்த கீரை சட்னியோட சாப்பிட்றதுக்கு செம்ம அல்டிமேட்டா இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த ஆனியன் பஜ்ஜி, ஒரு முழு வெங்காயத்தை தோல் உரிச்சு அப்படியே கொஞ்சம் லைட்டா எண்ணெயில வதக்கி அது அப்படியே வந்து பஜ்ஜி போட்டு கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் கத்திரிக்காய் பஜ்ஜி சொல்லியிருந்தால, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஓகேவான ஒரு டேஸ்டான புதுசா இருந்துச்சு ட்ரை பண்றதுக்கு. சோ இந்த பஜ்ஜில ஏதாவது நீங்க ஒரு பஜ்ஜி ட்ரை பண்ணீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோல பஜ்ஜின்னு எத்தனை டைம் சொல்லியிருக்கேன்னு முடிஞ்சா எண்ணி சொல்லுங்க பாப்போம். அண்ட் மறக்காம ஃபுடீஸ் ஃபைண்டிங்ஸை ஃபாலோ பண்ணுங்க.